தாவேகா கட்சி என்பது ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா இன்றைக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. எதிர்காலத்தில் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை படிக்கக்கூடிய மாணவர்கள் திராவிட இயக்கங்களை படித்து ஆராய்ச்சி செய்து அவருடைய பொலிட்டிக்கல் அறிவை வளர்த்துக் கொள்வது ஒரு புறம் இருந்தால், எப்படி அரசியல் கட்சி இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கு. கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்னு பேசின ஆதவ அர்ஜுனா மீது டெல்லியில சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நேற்று அறிவிப்பு வந்தது. அது என்ன நிலையில இருக்கு? அப்போ என்ன நோக்கத்தில் அவர் பேசுறாரு? அப்போ புரிஞ்சுங்க, ஒரு மினிஸ்டர் இப்படி பேசலாமா? ஒரு மினிஸ்டருடைய பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கலாமா? கணக்கு தீர்க்கப்படும் என்ன அர்த்தம்? அப்போ ஆதவ அர்ஜுனா இன்னும் 41 பேரை இதே மாதிரி ஒரு துயர சம்பவத்தை ஏற்பாடு பண்றாரா? இஸ் கிரிமினலி இன்டிமிடேட்டிங் கான்ஸ்பிரசி பண்றாரா ஆதவ அர்ஜுனா? கரூரில் பண்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது மாவட்டத்தில் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரா? அப்போ இந்த சந்தேகம் இருக்கு இல்லையா? என்ன கணக்கு தீக்க போறாரு? இதெல்லாம் யார் சினிமாவில் பேசுவாங்க? கருவா இருக்கிறேன், கணக்கு தீக்கிறேன், புரியுதா? சினிமாவில் பிளாக் டிக்கெட் வித்துருந்தவங்களாம் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்குது புரியுதா? இப்போ ஆதவ அர்ஜுனா ரொம்ப க்ளீன் ஹேண்டா? அவங்க குடும்பம் ரொம்ப க்ளீன் ஹேண்டா? மார்ட்டின் குடும்பம் என்ன கள்ள மார்க்கெட்டில் லாட்ரி விற்கிறதுடைய கேசஸை இன்னைக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு சுரண்டல் லாட்ரி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஆதவ அர்ஜுனுடைய அஜெண்டா என்ன? லாட்ரியை லீகலைஸ் பண்ணணும், பிஸ்னஸை அபிவிருத்தி பண்ணணும், டாஸ்மார்க்கை வந்து தனியார் மயமாக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கம். இப்படிப்பட்டவங்களாம் குற்றச்சாட்டு சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு நான் கேட்குறேன். ஆதவ அர்ஜுனாக்கு என்ன யோகியதை இருக்குது? ஆதவ அர்ஜுனா எப்படி சொல்லலாம்? அப்போ ஆதவ அர்ஜுனா மேலே வந்து வழக்கு தொடுக்க தேவையில்லையா? அவர் தானே இந்த வழக்கில் அக்யூஸ்டாக இருக்காரு. இன்னைக்கு வந்து இந்த வழக்கில் வந்து அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய திரு விஜய், திரு ஆதவ அர்ஜுனா, மற்ற அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு நான் அரசு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னா அப்போ சாட்சியங்களை கலைக்கிறாங்களே இவங்க. அதுதான் எங்களுடைய அமைப்பு செயலாளர் கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இந்த வழக்கு இருக்கும்போது யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருக்கு. அப்போ என்ன, நீங்கள் சுப்ரீம் மினிஸ்டரா? நீங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தடை ஆணையெல்லாம் மீறி நீங்கள் பேசுகிறீங்களா? அப்போ எதை வேணாலும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல அவங்க மாமியார் லீமா ரோஸை கொண்டு போய் ஏடிஎம்கில் விட்டு அந்தம்மா சொல்கிறாங்களே, எடப்பாடியும் விஜயும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு கேசி வீரமணி சொல்கிறாரு. யார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் செஞ்சுருக்காங்க? இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கு, ஒரு அவமானகரமான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு பயணித்துக்கிட்டு இருக்கிறது. எப்படி ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு கட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு அரசியல் தலைவன் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு மோசமான உதாரணம் தான் திரு விஜய்.